गाइस நம்ம வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அதாவது என்ன வீடியோனா என்ன ஆச்சுன்னா நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் டாப் 10 ரிச்சஸ்ட் பில்டிங் கார் அப்படி என்ன சொல்லுதுன்னு சொல்லியிருந்தேன். டாப் 10 ரிச்சஸ்ட் பில்டிங் கார் ஹவுஸ் நாங்கள் சொல்லுதுன்னு சொல்லியிருந்தேன். அதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சீட் கோட் போடுது 0606ன்னு போட்டிங்கன்னா ஒரு இது வரும். இல்லைங்க நீங்களே பாருங்கள், சூப்பரான ஒரு ஏலியன் பேஷன் வருமா, அதில் எட்டு போங்க. இப்போ பார்க்கலாமா டாப் 10 ரிச்சஸ்ட் பில்டிங்னு சொல்லலாம், இல்லைனா ஹவுஸுன்னு கூட சொல்லலாம். அதில் நம்பர் 10ஆம் இடத்துல இருக்குது தி ஃப்ராங்க்லின் ஹவுசஸ். அதாவது நம்ம வீடு தான் நம்ம 10ஆம் இடத்துல இருக்குது. நம்ம வந்து எல்லாருமே சீட் கோட் போட்டே வர வச்சதுனால நம்ம வந்து ஈஸியாக பணக்காரங்களாக ஆயிடலாம். நமக்கு வந்து துட்டு அவ்வளோ செலவில்லை. அப்போ நம்பர் 9 பணக்கார லிஸ்ட்டில் என்னடா இருக்கும்னு தானே கேட்குறீங்க. இப்போ சொல்கிறேங்க உங்களுக்கு, நானே நம்பர் 9 எதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்பர் 9 வந்து தி பில்டிங் அடோடஸ். என்னடா அது பேர் வச்சுருக்கீங்க, தி பில்டிங் அடோடஸ்னு ஒரு பில்டிங் இருக்குது. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங். இந்த பில்டிங் தான் இப்போ ஒரு இதுக்கு மேலே யூ ஓடிட்டுருக்குண்ணா, அதாவது ஏலியன் பேஷன்ஸ் அதை ஓடிட்டுருக்குண்ணா. இந்த இருக்கா. இப்போ நான் இல்லைங்க கைஸ் உங்களுக்கு லேண்ட் பண்ணி காமிக்கேன். இந்த இப்போ பண்ணிட்டேன்னா இதுதான் 9ஆவது இடத்துல பணக்கார லிஸ்ட்டில் இருக்காங்க. எப்படின்னே தெரியலடா. ஸோ நமக்கு டம்பியாக இருந்தவங்களாம் பணக்கார லிஸ்ட்டில் கூட ஆகிட்டாங்க. நம்ம தான் டெரரிஸ்டான நம்பர் 10ல் பணக்கார லிஸ்ட்டில் இருக்கோம். இப்போ நம்பர் 8 யார் பணக்காரங்கன்னு கேட்குறீங்க, அது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 9ஆவது இடத்துல இருக்கிறது இந்த பெரிய பில்டிங் இருக்கா, நம்ம வீட்டோட ஒரு 3-4 மடங்கு பெருசாக இருக்கும் இந்த வீடு. இந்த இருக்கா கைஸ், இந்த இருக்கா, இதுதான் கைஸ் நம்ம வீடோட கிட்டத்தட்ட ஒரு 5-8 மடங்கு பெருசாக இருக்கும்ண்ணா. 8 மடங்கு தான் பெருசாக இருக்கும்னு இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கு. அவ்வளோதான், 8 மடங்கு 7 மடங்கு பெருசாக இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம வீடு பெருசாக கட்டணும் ஒரு நாள். இப்போ அந்த பில்டிங் மேலே லேண்ட் ஆகி காமிச்சோன்னா இல்லையா, லேண்ட் ஆகி காமிக்கலையோ. நான் கொஞ்சம் ஏலியன் பேஷன்லாம் அவனுக்கு ஓட்ட வராது, ஃப்ளைட்டே வராது. என்னடா அது வரவே மாட்டேங்குதுன்ட்டு இருந்தேன். இப்போ அந்த மேலே கரெக்டாக போய் லேண்டு பண்ணி ஆகணும், லேண்டு பண்ணி ஆகணும். அப்போ தான் இந்த இதான் 8th பணக்கார லிஸ்ட்டில் நம்ம இந்தியன் ஸ்ட்ரீட்டில் 8th பணக்கார பில்டிங்காக ஹவுஸில் இருக்கிறவங்க 8ஆவது இடத்துல இருக்காங்க. பணக்கார லிஸ்ட்டில் 8ஆவது இடத்த பிடிச்சா கூட மிகப்பெரிய பணக்காரங்க தான்டா. அவ்வளோ இதாடா நம்மள. சரி ஓகே, நம்ம 7 பணக்கார லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாமா. நம்ம 7 பணக்கார லிஸ்ட்டில் அப்படியே யூட்டர்ன் போட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம 7 பணக்கார லிஸ்ட்டில் யாருன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடுங்க. வாங்க போவோம். நம்ம 7 பணக்கார லிஸ்ட்டில் இப்போ வந்து எங்கே அந்த ஒரு சின்ன வீடு தெரியுதா, அந்த வீடு நம்ம பழைய வீடு, நம்ம வாடகைக்கு இந்த வீடு தான். அவங்க இந்த வீடோட நம்ம வீடு பெருசு தான் இருந்தாலும் இவங்க தான் பணக்கார லிஸ்ட்டில். நம்ம 7th இடத்துலையே 7th இடத்துல இருக்காங்க. ஏன்னா இவங்கள பார்த்து தெரியாதவங்க யாரும் இல்லை. இந்த வீடு ரொம்பவே ஃபேமஸ், இந்த எல்லோ கலர் வீடு. ஏன்னா நம்ம இந்தியன் ஸ்ட்ரீட்டிலே எல்லோ கலர் பில்டிங் தான் அதிக பேருக்கு பிடிக்கும். அதனால எல்லோ கலர்லேயே பெயிண்ட் அடிச்சு விட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் சூப்பராக இருக்கும், அட்டாச் விட்டு பாத்ரூம்லாம் இருக்கும். உண்மையாக அவங்க எப்படி தெரியுமா கைஸ் பணம் சம்பாதிச்சாங்க, அதுக்கு முக்கிய காரணம் இவங்க வீட்டில் மட்டும்தான் கைஸ் பாத்ரூமே இருக்கும், மற்றவங்க எந்த வீட்லேயுமே பாத்ரூமே இருக்காது. அதனால எல்லோரும் இங்கே வீட்டில் வந்து தான் பாத்ரூம் இருக்காங்க. அதில் பையன் என்ன செஞ்சாங்கன்னா காசு கொடுத்தா தான் பாத்ரூம் இருக்க முடியும், காசு கொடுத்து பாத்ரூம் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. எல்லாம் இருக்கிற மாதிரி இங்கே வந்து மொக்கையான ஸ்விம்மிங் பூல்லாம் வெளில இருக்கும், ஆனால் உள்ள பாத்ரூம்லேயே ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுருப்பாங்க. அது ரொம்பவே சூப்பர். அதான் இன்னொரு வீடியோவில் இந்த வீடை பற்றி இந்த வீடு எப்படி இன்னும் எவ்வளோ இது இப்போ எப்படி பணக்கார நாங்கள் எங்களோட சொத்து மதிப்பு என்னன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இவங்க தான் 7ஆவது இடத்துல இருக்காங்க. அப்போ நம்பர் 8 நம்பர் 6 யாருன்னு கேட்குறீங்க. நம்பர் 6 இவங்களோட ஒரு 5 லிஸ்ட்டை பார்க்கேன். இவங்களோட ஒரு 2 மடங்கு பெருசாக இருக்காங்க. 2 மடங்கு முதலாளித்தலை பெருசு, அதாவது ஜிடிபி. அதாவது பார்த்திங்கன்னா நம்பர் 7th இடத்துல இருக்கிறது நம்பர் 6th இடத்துல இருக்கிறது வேறு எந்த பில்டிங்கும் இல்லை. இந்த இதுதான் இப்போ நான் ஒரு லேண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து ஃப்ளோர் இருக்குது, கிட்டத்தட்ட 42 ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது. அதுவும் இங்கே பாருங்கள் சின்ன வீடாக இருக்கும். அங்கே நிறைய பேர் தங்குவாங்க.
ஒரு இதில் 42 நாள் 42 இவங்க நிறைய தங்குவாங்க. அதுவும் இங்கே கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் தங்கினா வெறும் 1000 ரூபா தானா. அதனால தான் அவங்க நிறைய பேர் தங்கி அவங்க காசு கொட்டுன்னு கொட்டுதாங்க. அப்போ நான் இந்த பில்டிங் நான் என்ன சொன்னேன்னு யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? இந்த பில்டிங் தான் நிறைய பேருக்கு மறந்து போயிடுது. அதனால நான் கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த பில்டிங் தான் இப்போ நான் ஒரு பில்டிங் மேலே யூஎஃப் எடுத்துகிட்டு ஓடிட்டுருக்கேன்னா, அதாவது யூஎஃப் வாயில் ஓடிட்டு வந்திருக்கேன். அந்த பில்டிங் தான் நம்ம 7th இடத்துல நம்ம 6th இடத்துல இருக்குன்னு. அப்போ நம்பர் 5ல் எதோட எப்படி பணக்காரராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? அதை தான் நானும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ டாப் 5 பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏரோல பெட்ரோல் பங்கு தான் 5வது இடத்துல இருக்குது. இல்லை லூசு தப்பாக சொல்லிட்டு இப்போ பெட்ரோல் பங்கு இல்லை, பங்குன்னு தான் போட்டுருக்காங்க. ஆனால் பெட்ரோல் பங்கு இல்லை 5வது இடம். வேறு இது பெட்ரோல் பங்குக்கு நில்லுங்க. என்னடா அது கரெக்டாக மட்டும் பேங்க் மட்டும் போட்டுருது. என்னடா அது பெட்ரோல் பங்கு தாங்க, பேங்குன்னு மட்டும் போட்டுருக்கு. பெட்ரோல் பல்க்கு மட்டும் போட்டிருக்காங்க. யாரா நீங்களா? பெட்ரோல் பங்கு தாங்க நம்ம 5வது இடத்துல இருக்குது. ஏன்னா அது பெட்ரோல் கூட வந்தாலே காசு அதிகமாக கொட்டிருந்தேன். என்னடா அது இந்த இருக்கா காசு. ஆனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால இருக்கா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இன்னைக்கு கடை க்ளோஸ் போடுது. அதனால தான். அடுத்து நம்பர் 4 தானே. இப்போ டாப் 4ன்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கிறது ஏர்போர்ட்டாக லிஸ்ட் இல்லை காய்ஸ். 3வது இடத்துல இருக்கிறது ஏர்போர்ட் இல்லை, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ஸ். போலீஸ் ஸ்டேஷன் தான் கொஞ்சம் வடவசம் இருக்காங்க. எல்லோரும் அமைதியாக இருங்க. நான் கொஞ்சம் லவுட்ராக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம குத்தாட்ட முட்டை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இருக்குங்க போலீஸ் ஸ்டேஷன் சூப்பராக இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் தான் 4வது பணக்கார லிஸ்ட்டில் இருக்காங்க. நல்லா பணக்காரங்களும் ஆகிட்டு போகலாம். போலீஸ் ஸ்டேஷன் தான் 4வது பணக்காரங்க லிஸ்ட்டிலே இருக்கிறாங்க. இப்போ 3வது 2வது அவங்களோட இந்த போலீஸ் ஸ்டேஷனோட வெறும் 3 பில்டிங் தான் பணக்காரங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஆமாம் காய்ஸ். அந்த 3வது இடத்துல இருக்கிறது இப்போ கொஞ்சம் தூரம் நம்ம வீட்டில் இருந்து ரொம்பவே தூரம். அதனால கொஞ்சம் போய் லேட்டாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ், லேட்டாக தான் ஆகும். நம்ம தான் கொஞ்சம் 10 தான் போகணும். லேட்டாகும். எதுக்கடா இருக்குது எனக்கு கொஞ்சம் அந்த இருக்குது காய்ஸ். ஸ்விம்மிங் பூலே கொஞ்சம் டம்முன்னு இருக்கும். டம்முன்னு சூப்பராக டம்முன்னு இருக்கும். அதான் காய்ஸ். இப்போ இந்த இதெல்லாம் 3வது இடத்துல இருக்குது. 3வது தான் காய்ஸ். இதான் அடிக்கடி குழம்பி போயிடுது. இது 3வது இடத்துல இருக்குது காய்ஸ் பணக்கார லிஸ்ட்டில். இப்போ நான் ஒரு பில்டிங் மேலே போனேன்னா திரும்பி போய் காமிக்க காய்ஸ். இந்த பில்டிங் தான் காய்ஸ். இந்த பில்டிங்கில் அந்த ஸ்விம்மிங் பூல் வச்சு ஒரு பில்டிங் இருக்கா. நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பில்டிங் ஒரு டோர்ட் ஆஃப் மேடுன்னு சொல்லுவாங்க. டோர்ட் ஆஃப் மேடுன்னு அதுக்கு அர்த்தம் இவங்க என்னதான் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பணக்காரங்க லிஸ்ட்டில் தான் பார்ப்போம். பணக்கார லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட இவங்க கிட்டத்தட்ட 200 வருஷமாக பணக்கார லிஸ்ட்டில் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் 200 வருஷத்தில் ஃபஸ்ட்டு 8வது இடத்துல, அடுத்து 6வது இடத்துல வந்தாங்க, அடுத்து 6வது இடத்துல தான் வந்தாங்க, அடுத்து 6வது இடத்துல, அடுத்து 4வது வந்தாங்க, இப்போ 2வது இடத்துல வந்துட்டாங்க. எப்படி தாண்டா அவங்களால மட்டும் முடியுது? அதான் ஏன் முடியலை கேஸ். இவங்கெல்லாம் வந்தால் முடிஞ்சிடும் போல்க. இதான் நம்பர் 3ல் இருக்காங்க. நம்பர் 2 யாருன்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாமா? நம்பர் 2 நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அது இப்போது நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது என்னதுன்னு. ஏன்னா எல்லாத்துக்கும் இப்போ தெரிஞ்சிடும். நானே கூப்பிட்டுட்டேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் சொன்னாலே நிறைய பேருக்கு ஒன்று சொல்லுவீங்க. அதுதான் தி ஏர்போர்ட். அதாவது ஏர்போர்ட்டு தான் 2வது இடத்துல பணக்கார லிஸ்ட்டு. எப்படா நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு நிறைய பேர் ஃப்ளைட்டெலாம் வாங்க வருவாங்களா? அதில் ஃப்ளைட்டு வாங்க வருவாங்க, ஃப்ளைட்டில் ஊடிச்சுட்டு பார்க்க வருவாங்க, நாடு பார்க்க வருவாங்க. அதனால இவங்க அதிலே பணக்கார சம்பளிச்சு வச்சுருப்பாங்க. அதனால தான் இவங்க கிட்டத்தட்ட பணக்காரங்க. என்னதான் அது இவங்களும் பணக்காரங்க லிஸ்ட்டில் வந்துட்டாங்களே ஏர்போர்ட்டுக்கு. இவங்க இந்த பில்டிங்கை கட்டதுக்கு மொத்தம் எவ்வளோ வருஷம் எவ்வளோ காசு ஆச்சுன்னு தெரியுமா காசு? இந்த பில்டிங்கை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. காசு கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்னால 1 ரூபா. நம்ம இங்கே 1 ரூபான்னா அங்கே 100 ரூபா அமெரிக்காவுக்கு $1. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ அமெரிக்கன் டாலர் செலவு பண்ணியிருக்காங்கன்னு.
அதுவும் 1 ட்ரில்லியனுக்கும் எனக்கு தெரிஞ்சு 1 பில்லியன் நல்லா லிஸ்ட் எடுத்து பார்க்கேன். ஒரு 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 மில்லியன் தான். 1 மில்லியன் தமிழ்னா கிட்டத்தட்ட ட்ரில்லியன் இந்திய மதிப்பில் 1 கோடி ஆகும். 1 கோடி இல்லைன்னா 2 கோடி அந்த மாதிரி வரும். அப்போனா இதோட 2வது இடத்துல நம்பர் 1 நம்ம நாட்டிலே பணக்காரங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், அதுதான் அந்த நம்ம நாட்டிலே பணக்காரங்க. வேறு எவனும் இல்லை. அப்போனா அவங்களோட சொத்து மதிப்பவங்கள எப்படி இருப்பாங்க கொஞ்சம் நினச்சி பார்க்குறீங்களா காய்ஸ்? நம்பர் 1 யாருன்னு நீங்கள் கேட்கட்டா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அதுதான் இந்த ஷாக்கு. இன்னைக்கே புரியல அவங்க எப்படி வந்தாங்கன்னே. ஏன்னா நம்பர் 1 யார் தெரியுமா காய்ஸ்? யார் தெரியுமா? நம்ம நாட்டை பாதுகாக்கிற ஆர்மி பிளேஸாக நம்பர் 1 இருக்காங்க. எப்படா ஆர்மி பிளேஸில் நம்பர் 1 வந்துட்டாங்கன்னே ஷாக் ஆகிருக்கலாம் கேர்ள்ஸ். இந்த எவ்வளோ இந்த இவங்களோட ஜிடிபி என்னன்னு தெரியுமா கேர்ள்ஸ்? நம்ம நாட்டில் ஜிடிபி அதிகமாக இருக்கிறதுல இவங்க தான் நம்பர் 1 இருக்காங்க. இந்த இதோட ஜிடிபி கிட்டத்தட்ட 1.1 அமெரிக்கன் ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர். என்னடா சூப்பரான ஆர்மி பிளேஸ்னால் சூப்பர் தான். நம்மத்தே ஆட்டம் காட்டுற அளவுக்கு சூப்பர் நல்லதான் வச்சுக்கோங்க. சூப்பர் தான், சூப்பரு. நம்மளாம் இந்த மாதிரி ஆகணும்னா நம்பர் 1 வரணும். நம்மளும் ஆர்மியில் சேர்ந்து நம்பர் 1 இடத்துல கண்டிப்பாக வந்தே தீருதோம். அடுத்த வீடியோலையாச்சும் வாரமான்னு பார்ப்போம். சரி, இந்த வீடியோவுக்கு எத்தனை